இப்போ நீங்கள் வந்து தொகுதி செயலாளராக இருக்கீங்க. உங்கள் கட்டமைப்புகள் எப்படி இருக்குது நாகப்பட்டினத்தில்? எப்படி உங்களுடைய தொகுதிக்கு கீழ்ப்பட்ட இடங்களில் கட்டமைப்புகள் எப்படி இருக்குது? வலுவாக இருக்கா? கட்டமைப்பு இருக்குது. முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. இப்போ கொஞ்சம் அந்த நாகப்பட்டினத்தில் சிக்கல்கள் வந்துச்சு. இந்த உள்கட்சி பிரச்சனை மாதிரி அந்த பிரச்சனைலாம் வந்ததில் இப்போ கொஞ்சம் கட்டமைச்சு இப்போ மறுசீரமைப்பு வந்து இப்போ அண்ணனோட புது கட்டமைப்பு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு தொகுதியை 4 மாவட்டமாக பிரிக்கிறது. அதெல்லாம் அந்த கட்டமைப்பு பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இப்போ வர நான் சரிஞரில் ஒரு கலந்தாய் மாதிரி போட்டு அந்த கட்டமைப்பு முடிச்சிடும். 2026 தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரு ஒரு மாதம் 2 மாதத்தில் தயாராகி வேலையை ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம டிவிலலாம் நிறைய நியூஸ்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு ஊர்லேருந்தும் சில பேர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகுறாங்க, அது மாதிரிலாம் தகவல் வந்துச்சு. அதே போல் நாகப்பட்டினத்தில் ஏதாவது யாரும் விலகியிருக்காங்களா? அதனால நாகப்பட்டினத்துக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா? அதனால எந்த பாதிப்பு விலகுறாங்க, எங்கே பார்த்தாலுமே விலகிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்குள்ள சொந்த வெறுப்பு அங்கே உள்ள பொறுப்பாளர்களுக்குள்ள உள்ள விரோதம் காரணமாக தான் அவங்க விலகினால வேற கொள்கை பிடிக்காம இது பிடிக்காமலாம் போகல. உள்ளுக்குள்ள உள்ள வந்து அப்படியே விலகி போகிறாங்க. நாகப்பட்டினத்தில் அது மாதிரி இப்போ இடையில கூட ஒரு 2-3 பேர் விலகி போயிருக்காங்க. அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அதை விட இப்போ நல்லா தான் இருக்குது. அவங்க இருந்ததை விட இப்போ கட்சி இன்னும் நல்லா தான் இருக்குது. ஓகே.